திருச்செங்கோடு அருகே 10 வயது சிறுமியின் கழுத்தை வெட்டியவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தப்பிக்க வைப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். பட்டதாரியான இவர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 10 வயது சிறுமியை கத்தியால் வெட்டியுள்ளார். சிறுமியின் சத்தம் கேட்டு செந்தில்குமாரை பிடிக்க வந்த தங்கராசு, முத்துவேல் ஆகியோரையும் வெட்டியுள்ளனர். சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் அவரை மனநோயாளி என கூறி போலீசார் தப்பிக்க வைக்க முயற்சிப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செந்தில்குமாருக்கு மனநோய் இல்லை என்றும் சிறுமியை கத்தியால் வெட்டிய செந்தில்குமாரை கடுமையான சட்டங்களின் கீழ் தண்டிக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் வலியுறுத்தினர். செந்தில்குமார் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் எப்படி அவர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்திருக்க முடியும் என்று சிறுமியின் தந்தை கேள்வி எழுப்பினார். செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை விளையாடதா சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணானே தெரியல. பிள்ளை விளையாடு போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டாலும் தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டா. ஐயோ, தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குங்க சார். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான். அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்க உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யாரு மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்க சைக்கோன்னு சொல்லுவீங்க? அந்த பிள்ளைய நான் தான் கொலை பண்ணினேன். என்னை யாரு தடுத்தாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்ட்டு போறவன் ஒரு சைக்கோங்களா? சைக்கோக்கு வந்து இந்த இன்ஜினியர் வேலை கொடுக்கலாங்களா? இந்த குழந்தைக்கு நியாயம் வேணும்.